நான் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், ஐ காட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு இட் ஸ்டார்டட் வித் 1 or 2, தென் இட் பிகேம் 3 and it became 5 and one day suddenly சப்போர்ட் ஃப்ரம் த டே ஒன் அங்கேருந்து ஆரம்பித்த சப்போர்ட் வந்துட்டு கண்டினியூஸாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ் இப்போ இருக்க டைமிங்ஸில் இ-காமர்ஸ் இஸ் த ரைட் திங். நம்ம அது இப்பயும் விட்டோம்னா தென் அகெயின் வி ஹேவ் டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் பண்ண முடியும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் பண்ண முடியும். நீங்கள் கேட்ட எல்லாருமே வந்து பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ஹாய் கேஸ், திஸ் இஸ் விஜய் ஆறுமுகம். இந்த வீடியோ வந்து எங்களோட அகாடமி எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது வரைக்கும் எங்களுடைய எல்லா ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் எடுத்திருக்கோம். பிகாஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ன்றதால எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆஃப்லைனில் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ அவரை பற்றி நம்ம நிறைய பேசலாம். ஸோ லெட்ஸ் பிகின். ஹாய் சத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ். ஆக்சுவலி வெல்கம். நிறைய பேசலாம். ப்ளீஸ். ஸோ இது வரைக்கும் நான் வரைக்கும் இன்னும் எம்ப்ளாயிஸ் யாருமே வரவே இல்லை. ஸோ சிங்கிள் ஹேண்டடாக தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ப்ரீவியஸாக அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸஸ் கடை ரெண்டுமே வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது எனக்கு. ஸோ அதனால ஈவினிங் மட்டும் ஒரு பார்ட் டைம் ஸ்டாஃப் ஒன்று போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த பிஸி ஷெடியூலில் ஒய் இ-காமர்ஸ் ஆக்சுவலி எப்பவுமே எப்படி இருந்தாலும் பிஸி ஸ்கெடியூல் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம லீனா சரி ஓகே நம்ம வருது அது போகலான்னு உட்காந்தோன்னா தென் வில் கோ டவுன். இப்போ இருக்க டைமிங்ஸில் இ-காமர்ஸ் இஸ் த ரைட் திங். நம்ம அது இப்பயும் விட்டோம்னா தென் அகெயின் வி ஹேவ் டு ஃபீல் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சரி ஓகே லெட்ஸ் கோ இன்டு த இ-காமர்ஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணது. ஓகே. ஸோ பீயிங் இன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாஸ் ஏதாவது வந்ததா, இல்லை உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸே இ-காமர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட் மைண்டில் இருந்தது இனிஷியலாக. ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணும்போது பண்ணலான்ற தாட்டில் தான் வச்சுருந்தேன். அது பேசிக்காக எனக்கு வந்துட்டு ஆஃப்லைனில் அந்தளவுக்கு நம்ம அது பண்ண முடியுமா, சக்ஸஸ் பண்ண முடியுமான்றது ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தென் வில் என்டர்ட் சரி ஓகே நம்ம இ-காமர்ஸில் வில் ட்ரை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு தான் தென் சரி ஓகே போகலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் மோரோவர் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மியூசிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஸோ சர்வீஸ் அண்ட் இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் ஹெல்ப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்மே கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ ஹவ் தட் ஐடியா கம்ஸ் ஆக்சுவலி? பி ஃப்ராங்க், ஓகே, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அரௌண்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ட்ரை பண்ணேன். ஓகே, ஃப்ளிப்கார்ட்லையும் ட்ரை பண்ணேன், அமேசான்லையும் ட்ரை பண்ணேன். பட் ரெண்டுமே என்ன இருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ ஹவு டு செல் இட். பிளெண்டாக வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகினேன், ப்ராடக்ட் எடுத்து இமேஜஸ் எடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணிவிட்டு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துச்சு. பட் நாட் இந்த கிட்டார்ஸ் அந்த மாதிரி பெரிய ஐட்டம்ஸில் நம்மளுக்கு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் மட்டும் தான் வந்தது. அரௌண்ட் ஒரு 300, 400, 100 rupees ஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு ஆஃப்டர் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வென் ஐ செக் ஃபார் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கம்ப்ளீட்லி லாஸ் எனக்கு. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டிக்கே வந்துட்டு 100 rupees தான், அதுக்கு 80 rupees எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் போட்டிருப்பான். கம்ப்ளீட்டாக எனக்கு வந்துட்டு மைனஸில் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதில் எனக்கு பெருசாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணி. ஓகே ஃபைன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு இந்த பிஸ்னஸ் வந்து லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் ப்ராஃபிட் இல்லை. ஸோ அடுத்த ப்ராடக்ட்ஸ் போகலான்ற போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனியாக ஸ்டார்ட் பண்ணாமல் யூ ஹவ் டேக்கன் அவர் மென்டார்ஷிப் ஆக்சுவலி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இனிஷியலாக நான் லாக்டவுன் டைமில் மேமோட ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். மென்டார்ஷிப் எடுக்கல, நான் கோர்சஸ் எதுவும் ஜாயின் பண்ணல. அது அட்டன் பண்ணிட்டு தென் ஐ ட்ராப் டேட் அப்படியே ஓகே அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி இதுலேயும் எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்னும் போது தான் சரி ஓகே நம்ம லெட்ஸ் கோ ஃபார் அ மென்டார்ஷிப். நம்ம ஒரு மென்டார் இருந்தால் தான் ப்ராப்பராக நம்மளுக்கு கைடன்ஸ் இருக்கும், நம்மளே எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சினா இட்ஸ் அ பிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு தான் மென்டார்ஷிப் எடுக்கலான்னு எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் மேம்ஸோட மாடியூல்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை பார்த்து அந்த கைடன்ஸை வச்சு நம்ம சூஸ் பண்ணி என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், எது பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 75 டேஸில் ஒரு 75,000. ஓகே, ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆக்சுவலி. சோன் வி ஆர் கோயிங் டு அச்சீவ் 1 lakh ஆக்சுவலி. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? விஷன் என்ன உங்களுக்கு? அப்கமிங் 1 yearல வந்துட்டு எனக்கு அரௌண்ட் ஒரு 12 products to 15 products பண்ணணும். அதுதான் என்னோட எய்மில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த பிளானை நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே. அதில் நம்மளுக்கு ஓகே சார் சரி. ஸோ நம்மளுடைய கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? அந்த மாதிரி எனக்கு எதுவும் பெருசு, ஏன்னா பேசிக் இங்கிலீஷில் தான் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியாத மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க கூட சம் பீப்புள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் வீடியோஸ் பற்றி ஒன்றும் ட்ராபேக்ஸ் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு.
உங்களுக்கு. ஐ திங்க் 29th மார்ச் நீங்க லிஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் உங்களோட ப்ராடக்ட்ஸ். ஐ கெஸ். ஸோ நான் டேட் ஆஃப் பார்த்தேன். அப்புறம் 30th வந்து யூ ஆர் கெட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் பண்ண உடனே இமீடியட்டா நெக்ஸ்ட் டேவே ஆர்டர் வந்தப்போ வாவ். ஏன்னா எனக்கு இது வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்கல. அதோட ரெஃபரன்ஸ் வச்சு நான் இது பார்க்கும்போது எவ்வளோ டிராஸ்டிக்கா டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது என்னால் பார்க்க முடியும். நான் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தேன், ஐ காட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பினஸ் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸும் கூட. ஃபைன். அண்ட் ஸோ ஃபார் ஆல்மோஸ்ட் யூ ஆர் ரீச்சிங் க்ளோஸ் டு lakh ஆக்சுவலி. ஸோ இது அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா இந்த ஜேர்னியில்? பண்ணுவேன்றது தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரத்தில் அச்சீவ் பண்ணுவேன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஒரு 2 months பீரியட்லேயே வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்தது எனக்கு ஆக்சுவலாக. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ, இஃப் ஐ see the mailsனா லைக் இன்னைக்கு வந்துட்டு இத்தனை ஆர்டர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்டட் வித் 1 or 2, then it became 3 and it became 5 and one day suddenly it shows 9 orders in. ஸோ அன்னைக்கெலாம் வந்துட்டு அப்படியே ஒரு பூரிப்பாயிடுச்சு. சடனாக ஒரு ஜம்ப் அடிக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது டோபமைன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். எங்கள் டீம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த ப்ராசஸில்? சப்போர்ட் ஃப்ரம் த டே 1 அங்கேருந்து ஆரம்பித்த சப்போர்ட் வந்துட்டு கண்டினியூஸாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கு. ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ எம் ஆஸ்கிங், ஸோ ஹவு மெனி ஹவர்ஸ் யூ ஆர் டெடிகேட்லி ஸ்பெண்டிங் ஃபார் திஸ் ஆக்சுவலி? லெஸ் தேன் 2 hours. லெஸ் தேன் 2 ஹவர்ஸ்லேயே உங்களால் வந்து இதை பாசிபிள் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண டைம், ஏன்னா சர்ச் பண்ணுறது, அப்புறம் வெண்டாஸ் கிட்ட பேசுறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா அது வந்துட்டு லெஸ் தேன் 1 or 2 hours பண்ணாலே நம்மளுக்கு மோர் தென். ஓகே. ஸோ இந்த பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ரெண்டில் எடுத்து வச்சிருக்கீங்களா, இல்லைனா இதே இடத்துலயே மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ இந்த பிளேஸில் என்ன இப்போ ரன்னிங் பிஸ்னஸ் என்னவோ அது மட்டும் தான் போயிட்டுருக்கு. ஸோ வீட்லேயும் வந்துட்டு சின்னதாக ஒரு ரூம் மட்டும் அலோகேட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுறது ப்ளஸ் மற்ற இந்த பேக்கிங் திங்ஸு செப்பரேட்டாக வேறு எதுவும் நம்ம இன்னொரு பிளேஸ் எடுத்து அங்கே பெரிய இடம் எடுத்து நம்ம பண்ணோம்ல இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்கொயர் ஃபீட்ஸ் இருந்தாலும் இப்போ 100 to 150 ஸ்கொயர் ஃபீட்ஸ்லேயே நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணிக்க முடியும். ஃபைன். அப்போது இந்த பிஸ்னஸ்க்கு தனி ஜிஎஸ்டி இருக்குது, அதுக்கு தனி ஜிஎஸ்டி இருக்கா? ஆமாம், எனக்கு வந்துட்டு என்னோட ஆடிட்டர் என்ன சொன்னாங்கன்னா, வேறு ஜிஎஸ்டி தான் இருக்கணும், இ-காமர்ஸ்க்கு வேறு ஜிஎஸ்டி இருக்கணும், இதுக்கு வேறு ஜிஎஸ்டி இருக்கணும்னு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஃபியூச்சரில் இது தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், இது தனியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் வேறு ஏதோ ஒன்று நம்ம ஆஃப்லைன்லேயே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்கன்னா அப்போ அது கொஞ்சம் ட்ரபிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேணால் செப்பரேட்டாக 2 லேனுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே. சின்ஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து வீட்டு அட்ரஸில் எடுத்தேன்னு சொன்னீங்க, ஸோ வீட்டிலேருந்து ஜிஎஸ்டி எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்ததா, இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததா? வீட்டிலேருந்து ஜிஎஸ்டி எடுக்கிறது கமர்ஷியல் ஸ்பேஸ் கமர்ஷியல் ஸ்பேஸ் இல்லை, பட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மேலே ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அதை ரெண்ட்டுக்குன்ற மாதிரி போட்டு தான் நம்ம போட முடியும். ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு கமர்ஷியலாக போகலைன்னா கூட மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி நம்ம ஃபார்மேட் பண்ணி நம்ம. ஓகே. ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் காய், ஸோ வீட்டிலேருந்தே ஜிஎஸ்டி எடுக்கலாம். ஓகே. ஸோ ஈவன் தோ நீங்கள் ரெண்டில் இருந்தாலும் சரி இல்லை ஓனர்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இந்த மென்டர்ஷிப்பில் வந்து நிவேதா அண்ட் டீம் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? ஸோ அதை பற்றி ஃபியூ லைன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஹோம் ஒர்க் மாதிரியே கொடுப்பாங்க. இந்த வீக் வந்துட்டு இது, நெக்ஸ்ட் வீக் வரும்போது வாட் எவர் வி டன் வில் பி டெல்லிங் தட் ஒன். அதுக்கப்புறம் அடுத்த வீக்கு உண்டானது. ஸோ இப்படி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இது ஒரு பக்கம் மேமோட சப்போர்ட் இருந்தது. பேக் எண்டில் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டி ப்ராசஸ்க்கு ப்ளஸ் பிராண்டிங் நம்ம பண்ணுறதுக்கு, பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சஸும் சரி, மெயில் நம்ம இன்னைக்கு அமிச்சோன்னா நெக்ஸ்ட் டே வித்தின் 24 or மேக்ஸிமம் 48 hours அதுக்குள்ளே எனக்கு ரிப்ளை வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால டீம் ஒர்க்கும் வந்துட்டு வெரி குட் அண்ட் மேமோட கைடன்ஸும் சரி மெத்தட்ஸும் சரி ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவுட் ஆஃப் ஆல் தி எம்ஆர்பிஸ் அண்ட் ஆல் தி திங்ஸ், ஸோ எவ்வளோ உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸாக நீங்கள் நெட்டாக வந்து இதில் வருது? மார்ஜின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 20% இருக்கும். ஓகே. 20% மினிமம் ஆஃப்டர் ஷிப்பிங், FBF. ஆமா. மேம் சொல்லும் போதே வந்து டோன்ட் லவ் த ப்ராடக்ட். ஏன்னா சில ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வாவ் ஃபேக்டரா இருக்கும். இது வந்துட்டு நம்மளுக்கு அட்டாச் ஆகிடும், எமோஷனலாக அட்டாச் ஆகிட்டு நம்ம இது பண்ணி ஆகணும்னு பண்ணும்போது அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனலாக நம்மளோட திங் என்னன்னா அதுலேருந்து நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ணணும். பட் அகெயின் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறதும் பேஸ் பண்ணி அதுவும் இருக்கும். ஸோ ஷேஷாத்ரி, நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்மை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இன்னொன்றும் இருக்கணுன்றதான் நீங்கள் வந்து எங்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க ஆஃப்லைன் ஆக்சுவலி. அதனால தான் நீங்கள் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஹவுஸ் வைஃப் இல்லை உங்களை மாதிரி இது மாதிரி ஷாப் வச்சிருக்காங்க,
ஸோ அவங்களாலுமே இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியுமா? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் பண்ண முடியும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் பண்ண முடியும். நீங்கள் கேட்ட எல்லாருமே வந்து பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெரிய ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. ஒன்று, நம்மளுக்கு ஒர்க் டைமிங்ஸ் வந்து நீங்கள் வைக்கிறது தான். இப்போ மார்னிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு குக்கிங் பண்ணணும், இல்லை கிட்ஸ் அனுப்பணும், ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு அனுப்பணும், அந்த மாதிரி இருக்குன்னா முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 10:30 11 o'clock முடிச்சிருவாங்க. ஒர்க் முடிச்சு 11 to 3 வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். அதுவே நான் சொல்றது அதிகமான டைம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு 3 hours ஒர்க் பண்ணாலே சாலிடா அவங்க வந்துட்டு பண்ண முடியும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பண்ணோம்னா அகைன் சேம் திங், லைக் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா தே கேன் ஸ்டார்ட் டில் ஒரு 2 hours 7 o'clock 8 o'clock வரைக்கும் அவங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ணலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் இருக்க பிஸ்னஸை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு இது பண்ணணுன்ற அவசியமே இல்லை. The person who is going to do time management, they can do the business. Definitely. ஸோ சேஷாத்ரி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நிறைய பேரோட மித் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த பிஸ்னஸ்க்கு டு ஸ்டார்ட் வித்? ஸோ எனக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 50,000 to 70,000 மேக்ஸிமம் நான் சொல்கிறது, இன்க்ளூடிங் ப்ராடக்ட் பர்ச்சேசிங் காஸ்ட்டு, அதுக்கப்புறமா ட்ரேட்மார்க்கு, ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனு. மினிமம் நீங்கள் வந்துட்டு ஒரு 15 நீங்கள் இருந்ததுன்னா தாராளமாக சூப்பராகவே பண்ணலாம். ஸோ பிஃபோர் இ-காமர்ஸ் இந்த ஆஃப்லைன் ஷாப்ஸ் மட்டும் வச்சுட்டு தென் ஆஃப்டர் இ-காமர்ஸ், ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒர்க் லோடு ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். நம்மளோட ஃபீல் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் ஆஃப்லைன் மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைன்லேயும் நம்ம ஒரு நம்ம ஒரு ஃபுட் வச்சிருக்கோம், அது இருக்கும்போது ஒன்று டவுன் ஆச்சுன்னா கூட இன்னொன்று நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா எடுத்துக்கோங்க. கொரோனா வரும்போது ஷாப் வந்துட்டு அரௌண்ட் 1 month 1.5 months நான் வந்துட்டு ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணி வச்சேன். ஓகே, பட் ஆன்லைனில் ஸ்டில் ஏதோ போயிட்டு இருந்தது. அதுல இருந்து தான் கொஞ்சம் இன்னும் பிக்கப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு சினாரியோ வரும்போது நம்ம லைஃப் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கணும்னா வி ஹேவ் டு சோர்ஸ் 2-3 சோர்ஸ் நம்மளுக்கு இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போனது. ஸோ அது போனதுக்கு அப்புறமும் என்ன ஃபீல் இருக்குன்னா, ஓகே வி ஆர் கோயிங் ஆன் த ரைட் பாத், தட்ஸ் ஒன் திங். அனதர் திங், ஓகே அடிஷனல் இன்கமும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அது ஒரு சோர்ஸும், ரெண்டுமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் இருக்கு, எனக்குள்ள மைண்ட்குள்ளே இருக்கிறது நம்ம எங்கே போகணும்னு இருக்கிறது இருக்கு. ஸோ அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சேஷாத்ரி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து இப்போ இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக அவங்க மைண்டில் வந்திருக்கலாம். ஸோ அப்படி வருதுன்னா, ஸோ வாட்ஸ் யுவர் தாட்? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க. கெட் இன் டு த ஆக்ஷன். ஓகே, அது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொரோனா டைமில் மேமோட ஒர்க் ஷாப் ஒன்று அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1.5 years கழிச்சு தான் நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுவே எனக்கு அந்த 1.5 years நான் முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கும் இந்த நேரத்துக்கு நான் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 12 ப்ராடக்ட் இருந்தது, இப்போ நான் 20 ப்ராடக்ட்டில் நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்போ தோணுதோ, இஃப் யூ ஆர் ரெடி வித் ஃபினான்ஷியலி ஒரு அமௌண்ட் உங்களால் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெர் இஸ் நோ டிலே. ஸோ தேங்க்ஸ் சேஷாத்ரி ஃபார் யுவர் டைம். ஓகே, உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து உங்களுடைய ஈவன் 2-3 கஸ்டமர்ஸ் கூட வந்தாங்க, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு கூட சொன்னீங்க. ஐ நோட்டிஸ் தட் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். See you on the other side. தேங்க்யூ ஓகே கைஸ், ஸோ நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ நிறைய உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே ஒரு ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து சைன் இன் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் ஹவ் டு வாட்ச் த மாஸ்டர் கிளாஸ் அண்ட் எங்கள் டீமோட கால் புக் பண்ணுங்கள். ஸோ எங்களோட டீம் வந்து உங்களோட காண்டாக்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுன்றதை வந்து கம்ப்ளீட்டாகவே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் சைனிங் ஆஃப், விஜய் ஃப்ரம் நியூஜென் மேக்ஸ்.